என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எதிர்க்கட்சிக்கு வேலையே இல்லை. ஏன்னா வந்து அதிமுகவுடைய திட்டங்களும் திமுகவுடைய திட்டங்களும் விஜய் வந்து செயல்படுத்துறதுனால மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை வந்து பெற்றிருக்கிறாரு. இப்போ எதிர்க்கட்சிக்கு இந்த இடத்துல வேலையே இல்லாம போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. யார் சொல்ற? மக்கள் சொல்றாங்க. நீங்க கேட்டீங்க. ஒரு பொதுவான ஒரு ஏன்னா மக்கள் தானே 2 திட்டத்தையும் வந்து பயன்பெறாங்க. என்ன திட்டத்தை கொடுத்துட்டாரு அவரு? அந்த திமுக கொடுத்த 1000 ரூபாய் தொடர்ந்து இருக்கிறாரு. அதே போல அம்மா உணவகங்கள்லாம் சீரமைக்கிறாரு. சோ இவங்க திட்டங்களை ஏன்னா ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வர்றாருன்னா பழைய திட்டங்கள்லாம் நிறைய கேன்சல் பண்ணுவாங்க. ஆனா இவர் வந்து அதிமுகவில் கொண்டு வந்ததும் தொடர்றாரு, திமுகவில் கொண்டு வந்ததும் தொடர்றாரு. அப்ப மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? உணவகத்துக்கு. இந்த 80 கோடி பாத்திரம் பண்ண வாங்குறதுக்கு தான் ஆகும். தரமான உணவு, தரமான சாப்பாடு கொடுத்தா நானே அங்கே போய் சாப்பிட்டுடுவேன். சரியா? அது மாதிரி எல்லாருமே போய் சாப்பிட்றலாம். ஹோட்டல் மாதிரி நடக்கும்.